Hello friends, welcome to Shri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி புட்டு. ஹெல்தியான இந்த சிகப்பு அரிசி புட்டை நல்லா மெத்துன்னு சாஃப்ட்டா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல ஒரு பவுல்ல 2 கப் சிகப்பு அரிசி எடுத்துக்கங்க. இது கூடவே 1 கப் பச்சரிசி. பச்சரிசி சேர்த்து செய்யும்போது புட்டு இன்னுமே நல்லா சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு. அடுத்து இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டின பாத்திரத்திலேயே ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து இதை மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. சரியாக அரைபடாமல் இந்தளவுக்கு இருக்குது. இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சி எடுத்து திரும்பவும் சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லாமே சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கங்க. இப்படி வறுத்தெடுக்கும்போது நாம் புட்டு மாவை முதல்ல செஞ்சு வச்சு ரொம்ப நாள் உபயோகப்படுத்த முடியும். ஒருவேளை புட்டு நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் இதே மாவை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுக்கும்போது இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே நல்லா குறைஞ்சி மணல் மாதிரி புட்டு மாவு உதிரியாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், முதல்ல வறுத்ததுக்கும் இப்போ வறுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாவு நல்லா உதிரியாக கோலமாவு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இந்த அளவு வறுத்து எடுத்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாவு கருகிடக்கூடாது, கலரும் மாறிடக்கூடாது. நல்லா உதிரியாக வந்த உடனே நாம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 கப் வறுத்த மாவை புட்டு செய்ய எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்த தண்ணியை ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சமாக தெளித்து சாதாரணமாக அரிசி புட்டு கேழ்வரகு புட்டு செய்கிற மாதிரியே கொஞ்சமாக மாவை கலந்து விட்டுட்டே இருங்க. புட்டு மாவை அழுத்தி பிடிக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விடும்போது நல்லா உதிரியாக விழணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு வந்த உடனே இந்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஸ்டீமரில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் இதை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புட்டு ரெடியாக இருக்கும். கொஞ்சமாக புட்டு எடுத்து இந்த மாதிரி லேசாக உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டை வரணும். அவ்வளவுதான், புட்டு ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டால் உங்களுக்கு ஹெல்தியான சாஃப்டான சிகப்பு அரிசி புட்டு ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இந்த ஹெல்தியான டேஸ்டான சிகப்பு அரிசி புட்டை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.